தோறும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். ஹே கைஸ், நம்ம ஜிம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ண அப்புறம் தான் எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு தெரியும். அதனால எதுவும் சோரட்டியாக சொல்ல முடியாது. அதனால நான் அந்த அவுட்புட்டுக்கு வெயிட்டிங். ஓகே கைஸ், நம்ம உள்ளே போகலாம். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. அது அவர் சொன்னதோ. வணக்கம்டா மாப்பிள்ளை, யூரோப்ல இருந்து. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாங் வீடியோ என்ன போடுறேன்னு எனக்கு தெரில. அதனால தான் இத்தனை நாள் போடாமல் இருந்தேன். ஏதாட்டு பேசு, மூக்குல குத்தி விடுமா நாரப்பையில ஆளு சைசப்பர் வெங்கப்பையில. டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு. டெய்லி ரொட்டீனை போடலாம். சரி, ஜிம் போயிட்டு இருக்கேன். இப்போ வெதர் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. இத்தனை நாள் வின்டரு, 3 மாசமா நான் ரொம்ப லேசியாக இருந்தேன், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, கொஞ்சம் பாடியை ரெடி பண்ணலான்னு சொல்லி இப்போ ஒரு ரெகுலராக 2 வீக்கு ஜிம் போயிட்டுருக்கேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரீ ஜிம்மு. எப்படின்னு கேளுங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால ஸ்டூடெண்ட் கார்டை அன்னைக்கு வாங்கினோம்ல, அந்த ஸ்டூடெண்ட் கார்டு வாங்கினனால பல பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. அதில் இது ஒன்று. ஸ்டூடெண்ட் கார்டு வச்சா 1 hour 1.5 hour நம்மளுக்கு ஜிம் ஃப்ரீ. சூப்பரில். ஓகே, நம்ம ஜிம் போயிட்டு. மோஸ்ட்லி எல்லோரும் ஜிம்முக்குள்ளே போக ஸ்டூடெண்ட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரெகுலராக போகிறனால ஜிம்மில் எனக்கு இந்த கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். பாஸ் ஆச்சு. அண்டர் ரூமில் தான் ட்ரெஸ் மாற்றணும். ட்ரெஸ்ஸிங் ரூம் அதுக்குள்ளே தான் இருக்குது. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மனசில் நான் இருந்தேன் தங்கம். ஓகே, புக்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். உள்ள போன ட்ரெஸ்ஸிங் ரூமு. என்னோட ரூம் நம்பர் V16 இருக்கு. ஜிம் சூட் சேஞ்ச் பண்ணியாச்சு. பக்காவா ரெடி ஆயிடுச்சு. க்ளவுஸ் போட்டாச்சு. ஓகே, பக்கா. ஓகே தானே? இது மட்டும் தனியாக தெரியுது. இந்த ஃபேட்டை மட்டும் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போகலாமா? போகலாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன போக்கிலே வாழ்க்கை நடத்தலாமா? வாழ்க்கை நடத்தும். ஃபர்ஸ்ட் போய் டெய்லி ரொட்டீன் நம்ம வெயிட் செக் பண்ணுவோம். 8 மிஷின் 8 பொறுப்பாகும். ஓகே, இது தொற்பால பேட்டரி இல்லைங்க. 68.1 குட். 72 இருந்தேன்.
ஓகே 68 1 kg ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே அக்கா தேங்க்யூ யூனிவர்ஸ். ஃபஸ்ட்டு ஜிம்மை சுற்றி பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம ஜிம்மை விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம வார்ம் அப்பு மெடிடேஷன் அதை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இதுதான் ஜிம்மோட இன்டீரியர். ஓகே 1 hour 1.5 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு டேயை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒன்று, நான் பிகினர் தான் சரியா? அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி வீடியோ எடுத்துகிட்டு எங்கெங்கே ஆங்கிள் செட் பண்ணி நானாக தான் வீடியோ ஷூட் பண்ணணும். அதனால் எந்தெந்த மிஷினில் எப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு வீடியோ எடுத்த பிறகு தான் எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு தெரியும். சரி கைஸ், அப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வார்ம் அப்பை போடுவோம். நான் மார்னிங்கே எந்திரிச்சு எல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுவேன். பட் நான் ஜிம்முக்குள்ளே போகும்போது லைட்டாக ஒரு வார்ம் அப்பை போட்டு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு வார்ம் அப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் எப்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் எப்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் தும்ப வரும் நேரத்துல திண்டாட்டம்.